பார்த்துக் கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். விலையில்லா பாடப்புத்தகம் வழங்கும் விழா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் விலையில்லா பாடப்புத்தகம் மற்றும் குறிப்பேடுகள் வழங்கும் விழா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் மற்றும் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் மற்றும் குறிப்பேடுகள் வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட ஒன்றிய கட்சியின் நிர்வாகிகள், பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தார்கள். கம்பம் அருகே இலவச பொது மருத்துவ முகாம். கம்பம் அருகே உள்ள காமையகவுண்டன்பட்டியின் பாரதி NRT மருத்துவமனை, மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம் மற்றும் மகளிர் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக இலவச பொது மருத்துவ முகாம் கஸ்தூரிபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வந்தது. இதில் பொதுமக்களுக்கு இரத்த சர்க்கரை அளவு, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றது. இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகே விபத்தில் சிக்கிய முதியவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த முன்னாள் MLA. திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகே குண்டாம்பட்டி பிரிவில் பகுதியில் திடீரென ஏற்பட்ட சாலை விபத்தில் காயமடைந்த முதியவரை அவ்வழியாக சென்ற வேடசந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளருமான பரமசிவம் முதியவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதிய பாடநூல்கள், சீருடைகள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் பிற கல்வி உபகரண பொருட்களை வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஒட்டன்சத்திரத்தில் மாணவ மாணவிகளுக்கு புதிய பாடநூல்கள், சீருடைகள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் பிற கல்வி உபகரண பொருட்களை வழங்கினார். ஒட்டன்சத்திரம் KR அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒட்டன்சத்திரம் KR அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஒட்டன்சத்திரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாடநூல்கள், சீருடைகள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் பிற கல்வி உபகரண பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பேசியதாவது: தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் 14 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஒட்டன்சத்திரம் நகராட்சி தலைவர் திருமலைசாமி, துணைத் தலைவர் வெள்ளைச்சாமி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா, மாவட்ட கல்வி அலுவலர் பரிமளா, மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் பிரிட்டோ, ஒட்டன்சத்திரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் காமராஜ், வட்டாட்சியர் சஞ்சய் காந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை வழங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய கல்வி ஆண்டுக்கான மாணவ மாணவிகளுக்கு நோட் புத்தகம், பள்ளி சீருடை, சிறப்பு பரிசுகள் வழங்கும் விழா சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை வரவேற்று பாடப்புத்தகம், நோட்புக், பள்ளி சீருடை மற்றும் முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். சின்னசேலம் வடக்கு ஒன்றிய செயலாளர், ஒன்றிய குழு துணைத் தலைவர் அன்பு மணிமாறன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா, கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்கள், வார்டு கவுன்சிலர்கள், செயலாளர்கள், கட்சியின் ஒன்றிய நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தார்கள். ராசிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மாணவ மாணவியர்களுக்கு இலவச பாடப்புத்தகம் வழங்கிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அண்ணா சாலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய மாணவ மாணவியர் சேர்க்கை நடைபெற்றது. அப்போது அப்பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் புதிய பாடப்புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மாணவ மாணவியர்களிடையே கலந்துரையாடி பேசினார். அப்போது பேசிய அமைச்சர் மதிவேந்தன், மாணவர்களிடையே உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் யார் என்றும்,
உங்களுக்கு பிடித்த பாடப்பிரிவு எது என்றும் நீங்கள் படித்து வருங்காலத்தில் என்னவாக போகிறீர்கள் என கேட்டறிந்தார். பின்னர் அப்பள்ளியில் உள்ள மாணவ மாணவியர்களுக்கு இலவசமாக புதிய பாடப்புத்தகம் மற்றும் ஸ்கூல் பேக் வழங்கினார். அதனை அடுத்து ராசிபுரம் புதுப்பாளையம் சாலை ஹவுசிங் போர்டில் உள்ள அங்கன்வாடிக்கு சென்ற அமைச்சர் அங்குள்ள குழந்தைகளிடம் ரைம்ஸ் கூற சொல்லி அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். பின்பு அங்குள்ள குழந்தைகளுக்கு புதிய சீருடை மற்றும் புதிய பாடப்புத்தகங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ச. உமா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா. மதிவேந்தன், நாமக்கல் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். சுருளி அருவியில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள். சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் தொடர் மழையின் காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் நலன் கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். இந்நிலையில் தற்போது மழையளவு குறைந்தது. தண்ணீர் நீர் வரத்து சீரானதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சுருளி அருவிக்கு வருகை புரிந்து உற்சாகத்துடன் குளித்து செல்கின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜயகுமார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை SMSS அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா புத்தகங்கள் வழங்கப்பட்டன. செங்கோட்டை SMSS அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா புத்தகங்கள் வழங்கப்பட்டன. தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கி தொடங்கியதை அடுத்து செங்கோட்டை SMSS அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் சுந்தரகுமார் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக செங்கோட்டை நகர்மன்ற தலைவர் ராமலட்சுமி, முன்னாள் நகர்மன்ற தலைவர் SM ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கி தொடங்கி வைத்தனர். முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் ஜவஹர்லால் நேரு, பள்ளி வளர்ச்சிக்குழு தலைவர் முருகேஸ்வரி முன்னிலை ஆற்றினர். பட்டதாரி ஆசிரியர் ஸ்டாலின், ஜவஹர் அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்வில் முருகேசன், சஞ்சய், காந்தி, ஜெயக்குமார், முத்துக்குமரேசன் முதலான ஆசிரியர்கள், மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிறைவாக முதுகலை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் அனைவருக்கும் நன்றி கூறினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கோதர்ஷா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098181724 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.